அக்கவுண்டிங்ன்றது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் ஃபார் சேஞ்ச் இன் பிரைசஸ் தே. ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கரண்ட் வேல்யூஸ்ல இது பண்ணிட்டு இட் ரெகக்னைசஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி சேஞ்சஸ் வித் பேசேஜ் ஆஃப் டைம். இதான் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங். உங்களுக்கு டெஃபினிஷன் கான்ஃபிடென்ட்டா இருந்ததுன்னா எழுதுங்க தேவ், இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அட்வான்டேஜஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபைல்ல அட்வான்டேஜஸ் அடன் பண்ண போறது இல்லையா? இல்ல உங்களுக்கு தியரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நிறைய? ஆ என்ன கதை? அம்மா மாதிரினா அம்மா என்ன பேசுவாங்க? ஆ. ஐயோ, எங்களுக்கெல்லாம் அப்படிதான் வந்தது தேவ். இப்போ ஒண்ணும் இல்ல, சிடபிள்யூ தான் சம்மு தான் எக்ஸாக்டா கொடுப்பாங்க, பட் தியரி நிறைய கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் ஆயிடும்ல உங்களுக்கு. தியரி பார்த்துக்கோங்க தேவ். ஓகே. ஒரு 60-40 அந்த மாதிரி 40 தியரி பார்த்துக்கோங்க, 60 சம் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். சரியா? தியரி மொத்தமா விட்டுட்டு போயிடாதீங்க. என்னோட சஜஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் தியரியில வந்து எதெல்லாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் தேவ். ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. நான் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்கோடது ஏதாவது கேட்பான். இல்ல ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கவுண்டிங்ல ஒண்ணு கேட்பான். என்விரான்மெண்ட் ஏதாவது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். அதனால நான் எல்லாமே கோ த்ரூ பண்றேன். சரியா? சோ நீங்க வந்து அ வரும்போது அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஒரு தியரி அட்டெண்ட் பண்ணினீங்கன்னா ஒரு மாரி நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். நாங்க லாஸ்ட் இயர் எனக்கு ஞாபகம் இருக்கு. காஸ்ட் அக்கவுண்டிங் தான். பேப்பர் ஃபுல்லா தியரி. 2டே 2 சம் தான் கேட்டிருந்தான். ஒரு மெட்டீரியல் வேல்யூவேஷன்ல ஃபிஃபோவும் மார்ஜினல் காஸ்டிங் மட்டும் தான். மத்ததெல்லாம் அட்வான்டேஜஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி இப்படின்னு. ஆனா நானும் என்ன பண்ணிட்டேன், தியரிக்கு ரொம்ப கம்மியா பார்த்துட்டு போனேன்னா என்னால ஸ்கோர் பண்ண முடியல. அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டோம். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் தியரி கேட்டிருந்தான். பட் நல்ல வேளை இந்த காஸ்ட் இப்படிதான் வரதுனால தான் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் குடுக்கும். ஆ ஓகே. இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்னா பிரைஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தே ஆர் அட்ஜஸ்டட் ஃபார் சேஞ்சிங் இன் பிரைஸஸ். It records all the items in financial statements at their current values. It recognizes the purchasing power of money changes with passage of time. தேவ் இது படிச்சுக்கோங்களா? 1 minute வெயிட் பண்றேன். What is inflation account? ஓகேவா? சூப்பர். ஸோ 3 பாயிண்ட் எல்லாமே ஆனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. சேஞ்ச் இன் பிரைஸஸ்க்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்றது. ஜென்ரலா கரண்ட் வேல்யூஸ்ல தான் இருக்கும். அது என்ன பண்றதுன்னா, இப்போ மணியோட பர்ச்சேசிங் பவரை வந்து அசஸ் பண்றது தான் வந்து இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங். இது ஒரு அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம். பேஜ் நம்பர் நான் அமுச்சு விடுறேன். போட்டோ ஒரு 6 பாயிண்ட் தான் ஓகேவா? ஈஸியா இருக்கும். செக்ஷன் ஏ 2 மார்க்ஸ் கரெக்டா? செக்ஷன் பி 5 மார்க்ஸ், செக்ஷன் சி 10 மார்க்ஸ் கரெக்டா?
ஒரு 8 பாயிண்ட் இருக்கு தேவ். நீங்க அதுல 5 பாயிண்ட் இருந்தாலே போதும். அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்த இந்த கொஸ்டினோட ஆன்சர். No, advantages of inflation accounting. Merits, profits shown by the merits தேவ். Okay, profits shown by the historical accounting or நீங்க புக் வச்சுனா கூட உங்க புக்ல கூட இருக்கும் தேவ். பேஜ் நம்பர் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்கே இல்லையா? ஓகே. Profits shown by the historical accounting are usually inflated its inflationary methods. Insufficient depreciation. வேணாம் இந்த பாயிண்ட் வேணாம். இன்னொரு பாயிண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். வேணாம். இங்க பாருங்க தேவ். Fixed assets first merits வந்து fixed assets are shown at their current values. ஓகேவா? Inflation accounting shows current profits and avoids payments of dividend out of capital. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பத்தி சொல்லுங்க தேவ். கரண்ட் வேல்யூஸ்ல இருக்கும். பேலன்ஸ் ஷீட் வந்து இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்ல காமிச்சானா ட்ரூ அண்ட் ஃபேர் பொசிஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் பிசினஸ் வந்து காமிக்கிறது. ஓகே. பேலன்ஸ் ஷீட் பத்தி பேசிட்டோம் தேவ். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பத்தி பேசிட்டோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னா பிஎன்எல் அக்கவுண்ட். அது வந்து இன்டர்ஃபார்ம் கம்பேரிசனுக்கும் பீரியாடிக்கல் கம்பேரிசனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பிஎன்எல் ப்ரிப்பரேஷன் பண்றோம் இல்லையா இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங், அது இன்டர்ஃபார்ம். ராஸ் 3 எடுத்துக்கிறீங்களா? ஓகே. ரேஷியோ அனாலிசிஸ் தேவ் 5 பாயிண்ட் எடுத்துக்கணுங்க நான் 5 மார்க்குக்கு. அப்ப நீங்க எது பாத்துக்கோங்களேன். இந்த 2ல இருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு எது ஈஸியோ எடுத்துக்கோங்க. நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க எது ஈஸியா இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்டா? ஃபர்ஸ்ட் 8 பாயிண்ட்ஸ்ல எனி 5 பாயிண்ட்ஸ் 5 to 6 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எழுதணும். உங்களுக்கு எது ஈஸியோ எடுத்துக்கோங்க. ஆனா படிச்சிருங்க. தியரி படிக்காம போயிடாதீங்க தேவ். ஓகே, பெரிய அது டிராபேக் ஆயிடும். இருக்கீங்கண்ணா? படிச்சிட்டீங்களா? படிங்க. ஓகேவா? சூப்பர். தேவி இப்ப என்ன பண்ணுங்க? ஒரு நோட் எடுத்துக்கோங்க கண்ணா. நீங்க எந்த நோட்ல ஃபார்முலா ஏதோ நோட் எடுத்துக்கோங்க. வெறும் தியரிக்கு மட்டும் சும்மா ஒரு நோட்டோ டைரியும் வச்சுக்கிறீங்களா இன்னைக்கு ஒரே நாளைக்கு? வேற எதுவும் சம் போடாதீங்க அதுல. ஃபார்மட் நோட் எடுத்துக்கோங்க. அதுல தியரி மட்டும் எழுதுங்க. நான் சொல்றது மட்டும். இதுல நீங்க இப்ப 5 பாயிண்ட் எழுதிருக்கீங்களா கண்ணா?
அந்த 5 பாயிண்டோட கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. சென்டென்ஸ் எழுத வேணாம். என்ன கீவேர்ட்ஸ்? இப்போ 3 ஒன்னுக்குன்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணுவோம்? ட்ரூ ஆர் ஃபேர் வியூ அவ்வளவுதான். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்னா என்ன அப்படின்றத ஒரு ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி எழுதிட்டு அப்புறம் அட்வான்டேஜஸ் கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுங்க தேவ். கீவேர்ட்ஸ்னா புரியுறது இல்ல தேவ். அந்த பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு இருக்கும்ல. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதுக்கு சொல்றோம். புரியுதா தேவ் நான் சொல்றது? ஆ, ஆ.
ஈஸியா இருக்காதே 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சாங்கண்ணா இல்ல சொல்லட்டுமா? அடுத்தது போலாமா? எழுதிட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. இந்த தியரிக்கு மட்டும் தனியா அந்த ஃபார்மேட் நோடோட கன்டினியூ பண்ணா கூட ஓகே தான் தேவ். அது சம்ஸோட கிளிக் பண்ண வேணாம். ஓகேவா? சூப்பர் தானா? என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்க சொல்லுங்க. வெரி குட். அப்புறம் ம். சூப்பர். அப்புறம் குட் குட். அப்புறம் இல்ல இல்ல கடைசி பாயிண்ட் என்ன எழுதிருக்கீங்க? மேனேஜ்மெண்ட். ம். ஓகே. நீங்க அந்த மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து இன்டர்னல் கஸ்டமர்ஸ் ஓகேவா? எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்ன்றது வந்து கிரெடிட்டார்ஸ், கவர்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி, டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களே எடுத்துக்கலாம். Internal parties and external parties both get the proper assessment of the performance. அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்? வெரி குட். அப்புறம் இட் ரெக்கார்ட்ஸ் ஓகேவா? இட் ரெக்கார்ட்ஸ் the financial statements are recorded the current values. அப்புறம் அப்புறம் அந்த மூணாவது பாயிண்ட் இட் ரெகனைசஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி passenger fund. சூப்பர் வெரி குட். தேவ் இப்போ இந்த சம் பாருங்க கண்ணா. இந்த சம் நம்ம ஜஸ்ட் அப்படியே ஓரலா டிஸ்கஸ் பண்ணலாமா? ஃபார்மேட் ஞாபகம் இருக்குல்ல தேவ், இது வந்து பேங்க் அக்கவுண்டோடது ஃபார்மேட். தேவ் இதுவும் இந்த இல்லஸ்ட்ரேஷன் சம், இதோட ஆன்சர் அனுப்பிச்சு விடுறாருங்க. டவுட் இருக்கா? ஓகே. மத்ததெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க இப்ப என்ன பண்ணுங்க? நோ அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி எல்லாம் எதுல வரும் சொல்லுங்க அப்படி. புரியல. என்ன ஷெட்யூல் நம்பர்? ஓகே. ஒரே நிமிஷம் தேவ், அந்த சம்மோட ஆன்சர் அனுப்பிச்சு விடுறேன். நான் அந்த சம்மோட ஆன்சர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஒரே நிமிஷம்ங்க. புக் சம் தான் கொடுத்துருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் சம் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் அதே சம் நம்பர் மட்டும் மாத்திருக்காங்க தேவ், அவ்வளவுதான். ஓகே.
சும்மா நீங்க இப்ப கெஸ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எதுல வரும் சொன்னீங்க கண்ணா? ஒரு வாட்டி சொல்லுங்க. என்ன ஷெட்யூல்? வெரி குட். இன்ட்ரெஸ்ட் ஆன் வெரி குட். அப்புறம் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட். எவ்வளவு அமௌண்ட் அது? 50,000 ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் 50,000. இல்ல தேவ், இது வராது. இது வந்து எங்க தெரியுமா வரும் தெரியும்? பேலன்ஸ் ஷீட்ல தான் காமிப்போம் தேவ். ஷெட்யூல் 5ல. பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும் இது. இது வராதுங்க. ஷெட்யூல் 5 பேலன்ஸ் ஷீட்ல ஒரே நிமிஷம் இருங்க, ரீகலெக்ட் பண்றேன். ஆம், அந்த அதர் liabilities அண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல கண்ணா, பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்ல, பேங்கிங் பேலன்ஸ் ஷீட்ல ஷெட்யூல் 5 அதர் liabilities அண்ட் ப்ரொவிஷன்ஸ்னு இருக்குல்ல, அதுல அதாவது பில்ஸ் பேபிள், டிவிடெண்ட், அதுல வந்து ரிபேட்ஸ் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் காமிப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் 5 இன் பேலன்ஸ் ஷீட். அதாவது அதர் liabilities அண்ட் ப்ரொவிஷன் ஷெட்யூல் 5 இருக்குல்ல தேவ், பேங்கிங் ஃபார்மேட், அதுல வரும் இது. ஓகேவா? கமிஷன் சார்ஜ் டு கஸ்டமர்ஸ் எங்க வரும்? குட், வெரி குட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், வெரி குட். டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், வெரி குட். என்ன ஷெட்யூல்? சூப்பர். இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கவுண்ட், என்ன ஷெட்யூல்? ஓகே. பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், தேவ் தேவ் ஒரே ஒரே நிமிஷம், சாரி தேவ். தேவ் ஒரே ஒரே நிமிஷம் இருக்கீங்களா கண்ணா? ஒரே நிமிஷம், சாரி. இதோ சம் ஈஸியா இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல ஐட்டம்ஸ்ல? டைரக்டர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஃபீ கூட இதுல தான் வரும் தேவ். தேவ் அது என்ன சம் தெரியுமா தேவ்? தேவ் அது இல்லஸ்ட்ரேஷன் 7 புக் வச்சிருக்கீங்களா தேவ்? கேக்குது தேவ். இல்லஸ்ட்ரேஷன் 7 எடுங்களேன் பேங்கிங்ல. எடுத்துட்டீங்களா? அதுலதான் தேவ், அந்த அந்த சம் தான் இது. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி இருக்கா பாருங்க. தேவ் இதுல ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட் மட்டும் நீங்க 25% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னா, அதர் ரிசர்வ்ஸ்ல எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ப்ரப்போஸ் எதுவும் கிடையாது. ரிமைனிங் 268ல 267 போச்சுன்னா 201 வந்து பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? புரியுதா? புரியுதா தேவ்? சம் பாத்துட்டீங்களா? ஆன்சர் வேற ஏதாவது டவுட் இருக்கா ஐட்டம்ஸ்? ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் தான் வராதுன்னு சொன்னேனே. ஷெட்யூல் 5.
டியூரிங் த இயர் மட்டும் இம்பாக்ட் கொடுப்போம் தேவ். அதாவது ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல டியூரிங் த இயர். அதுக்கு மட்டும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ல போடுவோம். ஜென்ரலா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னு உங்களுக்கு டீடைல்ஸ்ல காமிச்சாங்கனாக்கா செக்ஷன் ஷெட்யூல் 5ல பேலன்ஸ் ஷீட்ல ப்ரொவிஷன்ஸ்ல காமிப்பீங்க. ஆ பேலன்ஸ் ஷீட்ல கரெக்ட் கரெக்ட். ம் ம் ம். ம். இருக்கேன் இருக்கேன் யோசிக்கிறேன் தான். எதுக்கும் நம்ம போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட். அது மாதிரி ஞாபகம் வருது. அதான் எங்க போட்டேன் ஞாபகம் இல்ல. ப்ரொவிஷன். இதுல வந்து ரிபேட்டுக்கு வந்து ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங் லிஸ்ட் பண்ணுவோம். வேற எதுக்கும் இந்த மாதிரி உல்டா ஒண்ணு பண்ணுவோம். நீங்க சொன்னதான் பாக்குறேன். குயிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னு. ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுக்கு ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங் மைனஸ் பண்ணுவோம். வேற ஏதோ இதுக்கு க்ளோசிங் ஆட் பண்ணி ஓப்பனிங் மைனஸ் பண்ணுவோம். ம். கண்டிப்பா லிக்விடேஷன் கிடையாது. இதுல தான் எங்கேயோ ஹோல்டிங் ஹோல்டிங். ஒரு நிமிஷம் இருங்க தேவ். இன்சூரன்ஸா? இப்ப ரிபேட்டுக்கு வந்து ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் ஓகேவா தேவ்? அது எந்த சாப்டரா இருக்கும்? எனக்கு ஞாபகம் வருது. ஆனா அலைன் பண்ண முடியுது. ஒரு நிமிஷம் இருங்க தேவ். ஆ ஐயோ! எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க
ம்ஹ்ம். நான் யோசிக்கிறேன் தேவ். உங்களுக்கு நீங்களும் யோசிங்க. ம். 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 ரிபேட்டா? அதே செக்ஷன் 5ல புரோவிஷன்ஸ்ல காமிக்கணும். புரோவிஷன்ஸ்ல காமிக்கணும். மைனஸ்லாம் இல்ல. காமிக்கிறோம். டிஸ்க்ளோஷர் தான். ஐட்டம்ல காமிச்சிருந்தானாக்கா, செக்ஷன் 5ல புரோவிஷன்ல ஜஸ்ட் காமிக்கணும். ஓப்பனிங், குளோசிங் காமிச்சாங்கன்னா, இது குளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் இருந்தாலும் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். ஆ குளோசிங் ரிபேட் குடுத்தானாக்கா, கண்டிப்பா ஓப்பனிங் ரிபேட் குடுப்பாங்க தேவ். மேண்டேட்டரியா குடுப்பாங்க. ஆமாமா. ஒண்ணு பேலன்ஸ் ஷீட்டு, ஷெட்யூல் 5 புரோவிஷன்ஸ். இல்ல இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 10 எடுத்துக்கோங்களேன் கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 10 எடுத்துக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ரிபேட்ஸ் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங் குடுத்துருக்காங்க, குளோசிங்கும் குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த ஓப்பனிங் அண்ட் குளோசிங் இருக்கு இல்லையா? ஓப்பனிங் மைனஸ் குளோசிங்கா? அத வந்து நீங்க வந்து இன்ட்ரஸ்ட் ஏர்ன்டுல ஆட் ஓப்பனிங் லெஸ் குளோசிங் காமிச்சுட்டு, சரியா? குளோசிங் ரிபேட் இருக்குல்ல, அதாவது 26,000 அத ஷெட்யூல் 5ல காமிச்சிடணும். புரியுதா? ஆமா. ஆட் குளோசிங் மட்டும் போட்டுக்கணும். எப்பவுமே குளோசிங் எல்லா குளோசிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட்ல வரும். சொல்லுங்க. ஆமா. ஷெட்யூல் 5ல போட்டுறணும். தேவ் என்ன தெரியுமா? ஆ என்ன தெரியுமா பாயிண்ட்டு? இந்த வருஷத்துக்கு நான் ஏதாவது பைசா உள்ள வந்திருக்கா? லாபம் அடைஞ்சிருக்கேனா? நஷ்டம் அடைஞ்சிருக்கேனா? இந்த வருஷத்துக்கு மட்டும் என்ன நடந்திருக்குன்றத P&L காமிக்கணும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல இந்த வருஷம் எண்டுல என்ன சிச்சுவேஷன்ன்றத பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். அதான் அதான் கிரக்ஸே அதுதான். P&L பேலன்ஸ் ஷீட்டோட கிரக்ஸே அதான். வாட்டெவர் ஹேப்பன் டியூரிங் த இயர் should have its impact in P&L. Whatever is the closing number should have its impact in balance sheet. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இது applicable. புரியுதா? தேவ் அது நம்ம பார்க்கலாம் தேவ். அது ஆக்சுவலா ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் அது. இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்ல கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்ப இந்த பாருங்களேன். the balance sheet of H limited and S limited இந்த சம்ஸ் 15th சம் இருக்குல்ல. இதுல எனக்கு ஒன்லி நீங்க இது மட்டும் போட்டு காமிங்க கண்ணா. கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் என்ன? ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் என்ன? ஹோல்டிங் கம்பெனி டு சப்சிடி கம்பெனி ரேஷியோ என்ன? மைனாரிட்டி ரேஷியோ என்ன? அவ்வளவுதான். இது எத்தனை ஆ ஆ கரெக்ட். ஏதோ கேட்க வந்தேன் தேவ். நானே மறந்து போயிட்டேன். ஆ இந்த சம் போடுங்க தேவ். வெறும்னா அதாவது இந்த சம் முடிஞ்சா போடுங்களேன் கண்ணா. ஒரு 5 மினிட்ஸ் போடுங்க.
ஆமா, ஆமா, ஆமா. இல்ல கண்ணா, அது பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் கண்ணா. கீழ பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 3000 குடுத்துருக்காங்க. அது எஸ் லிமிட்டெடோடது. தேவ் இப்ப இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ஒரே க்ளூ தட்டமா கண்ணா? இல்ல நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ரெவென்யூ ப்ராஃபிட்டே கிடையாது. எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட் தான். கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா சூப்பரா போட்டுருவீங்க. கரெக்ட்டா? சூப்பர். ம். சோ அந்த கேபிட்டல் ப்ராஃபிட் கால்குலேஷன்ல ஒரே ஒரு இதுதான் தேவ். ஓகே. சூப்பர். அதாவது இந்த 25,000ல தேவ், இந்த பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணிடணும் கண்ணா. ஓகே. சோ கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் வந்து 22,000. பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்ணிக்கணும். தேவ் ஆக்சுவலா உங்களுக்கு தப்பா குடுத்துருக்காங்க தேவ் சம்ம. 3000 இன்வெஸ்ட்மென்ட்ல வராது. 3 பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கீழ தான் 3000. சம்மே தப்பா ஆ. பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் வந்து அத மைனஸ் பண்ணிக்கணும். கேபிட்டல் ப்ராஃபிட்டோட. இந்த மாரி ஓ சம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கிறீங்களா? உங்க எனக்கு ஞாபகம் இல்ல தேவ். ஏன்னா நெறைய பேட்ச்க்கு ஹோல்டிங் கம்பெனி சொல்லி தரேன்னா, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே. பட் பரவால்ல. நீங்க அப்படி நெனச்சுக்காதீங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு வேணா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் 25,000 பெர்ஃபெக்ட். ஆ, அதுதான் சொல்றான். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கீழ அந்த 3000 வரும். சப்சிடி கம்பெனி கீழ இருக்கு. அதுதான் அந்த அதாவது அந்த ப்ராஃபிட்லேருந்து இந்த ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ மைனஸ் பண்றாங்க. தி பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணி லாபம் நெட்டா 22,000ன்னு காமிக்கிறோம். டேக் ஓவர் பண்ணிக்கும்போது. 31/3/2023ல டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்களா, அன்னைக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து 22,000. ஃபிக்டிஷியஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் இருந்தா அத எப்பவுமே மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ம், ம். என்னப்பா? புரியல. இன்கார்ப்பரேஷன் பிரிச்சு பிரிப்போம். ஆனா இங்க இன்கார்ப்பரேஷனே 31/3 தானே. அத தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். வேற எதுவும் பண்ண மாட்டான். இல்ல அத தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம் தேவ். தேவ் இங்க ஹோல்டிங் கம்பெனி ஷேர் வந்து 100% கண்ணா. அதனால மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகேவா? ஃபுல்லா ஹோல்டிங் கம்பெனியே எடுத்துக்கிறாங்க. 100%. அப்பன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா தேவ்? ஆ சூப்பர் தேவ். குட்வில் கண்டுபிடிங்க கண்ணா. குட்வில் இப்ப வந்து இவன் 100% 1,17,000க்கு எடுத்துக்கிறான் தேவ். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 1,17,000 கண்ணா. அப்போ வந்து இதுல வந்து லெஸ் மைனஸ் 1 லேக். வெரி குட். வெரி குட் தேவ். சூப்பர். இப்ப இங்க குட்வில்லாம் கேபிட்டல் ரிசர்வா? சூப்பர், சூப்பர், சூப்பர் தேவ். வெரி குட். அவ்வளவுதான் தேவ். வெரி குட் தேவ். சூப்பர். இப்போ வேற எதுவும் இல்ல தேவ். டைரக்ட்டா நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட் தான் போடணும். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்.
தேவ் இதெல்லாம் எழுதணும்னா கண்ணா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2023. ஓகே. வெரி குட். வெரி குட். வெரி குட். சண்டே அசெட்ஸ் அப்படியே போடணும். வ- வராது வராது. ஏன்னா அந்த 1,70,000 தானே நம்ம ஆம், இந்த கேபிட்டல் ரிசர்வ் கால்குலேஷனுக்கு எடுத்துட்டோம். சூப்பர். இல்ல தேவ் இருக்கு. சம்ஸ்லாம் இருக்கு. நான் ஒரு ஒரு டேபா போட்டு வச்சிருக்கேன் சம்ஸ். லிக்விடேஷன் ஃபார்மேட்ல முடிச்சிட்டோம். பட் சம்ஸ் பார்க்கணும்ல. அதே வந்துச்சா? கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போடுங்கன்னு சொன்னேன். ஹையர் ரெவென்யூ அக்கவுண்ட். இது வந்துச்சா? ஆன்சரு? இதுக்கு ஆன்சர் வந்துச்சா? எவ்வளவு வந்தது ஆன்சர்? ரைட். சோ ஃபயர் ரெவென்யூ அக்கவுண்ட் போடுங்க. இந்த சம் போடுங்க கண்ணா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கண்ணா.
ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு மைனஸ் பண்ணோம். கரெக்ட். பிரீமியம் ரிசீவ்டோட மைனஸ் பண்ணோம். வெரி குட். சூப்பர் தேவ். ஆசம். சாரி சாரி சாரி. லீகல் எக்ஸ்பென்சஸ். ஆமான்னு தான் நினைக்கிறேன். கிளைம்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும் அது. கிளைம்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து இதே மத்ததெல்லாம் போடுங்க. அது நான் சொல்றேன் தேவ், ஒரு நிமிஷம்.
தேவ் அது வந்து கிளைம்ஸ் இன்கர்ட்ல வரும் தேவ். ரிலேட்டிங் டு கிளைம் 4 குடுத்துருக்காங்க. கிளைம்ஸ் இன்கர்ட்ல வரும். ஷெட்யூல் 2ல வரும். கமிஷன் பெய்டா? ஃபயர் இன்சூரன்ஸ் கண்ணா இது? ஃபயர் இன்சூரன்ஸ் ஃபார்மேட் மாறுதுன்னு சொன்னேனே. உங்களுக்கு கூட ரிவைஸ் பண்ண சொன்னேனே கண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. சம் கம்ப்ளீட்டட் பை தேவ் கூட போட்டிருக்கேன். கிளைம் வந்து 2 ஞாபகம் இருக்கா? இதுக்கு மட்டும் ஃபார்மேட் மாறுது இது. நீங்க கூட போட்டிருக்கீங்க தேவ். திஸ் சம் கம்ப்ளீட்டட் பை தேவ்னு போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்குன்னா ஆமா தேவ். அதாவது இதுல எதெல்லாம் மாத்திருக்காங்கன்னு சொல்றேன். பிரீமியம் ரிசீவ்டு 1 தேவ். கிளைம் வந்து 2. ஓகேவா? கிளைம் வந்து 2. கமிஷன் வந்து 3 கண்ணா. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 4. ஓகேவா? கிளைம்ஸ் இன்கர்ட் ஆமா. கரெக்ட். ஷெட்யூல் 1 வந்து ஷெட்யூல் 1 பிரீமியம்ஸ் ஏர்ன்டு. ஷெட்யூல் 2 வந்து கிளைம்ஸ் இன்கர்டு. ஷெட்யூல் 3 வந்து கமிஷனு. ஷெட்யூல் 4 வந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆமா. அதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ் ரிகார்டிங் கிளைம்ஸ்னா இதுல தான் வரும். கிளைம்ஸ் இன்கார்ட்ல தான் வரும். இந்த ஃபார்மேட் அனுப்பிச்சு விட்டோமா அதே பாக்குறீங்களா? இல்ல ரீகலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். அது ஷெட்யூல் மட்டும் தான் மாறுது. ஒரே நிமிஷம். இதான் இந்த ஃபார்மேட். ஃபார்மேட் ஞாபகம் வந்துச்சா? இல்ல ஒண்ணு கூட மாறும் தேவ். இங்க பாருங்க. பிரீமியம்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதர் இன்கம்ஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட் இங்க வரும். அப்புறம் கிளைம்ஸ் இன்கர்டு, கமிஷன், ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இத வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க தேவ் ஃப்ரம் ஃபயர் பிசினஸ். ஓகேவா? லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து அது ப்ராஃபிட் அப்புறம் அப்ராப்ரியேஷன்ஸ் அப்படி போறதுல்ல. இங்க வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லி அதோட க்ளோஸ் ஆயிடும். அந்த 4 இது கிடையாது தேவ். டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த இது இருக்குல்ல அந்த அது கிடையாது. இந்த சம் நீங்க போட்டீங்க கண்ணா. நீங்களே கிளாஸ்ல போட்டிருக்கீங்க. நீங்க இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மேட். இல்ல இந்த ஃபார்மேட் எழுதிருங்க தேவி இப்போ. அதுக்கப்புறம் வேணா சம் போடுங்க. நம்பர்ஸ் வேற சம்மோடது கண்ணா. ஓகே.
ஃபார்மேட் ரீக்ளிக் பண்ண முடியுதா அது? அதாவது 2 வருஷம் இருந்ததுன்னா அந்த மாரி வரும் தேவ். சம்டைம்ஸ் 2 இயர்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க கரண்ட் இயரோடது அதே மாரி, ப்ரீவியஸ் இயரோடது அதே மாரி போடணும். அவ்வளவுதான். எல்லாத்துலயும் அந்த மாரி வருங்கண்ணா. பேங்கிங்லயும் வரும், ஜெனரல் இன்சூரன்ஸ்லயும் வரும், ஃபயர் இன்சூரன்ஸ்லயும் வரும். எல்லாத்துலயுமே அப்படி வரும். இப்போ உங்களுக்கு அந்த நார்மல் இன்சூரன்ஸ்க்கும் இந்த ஃபார்மேட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா அது? ம். இப்ப இந்த சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்ப போடுங்கக்கடா இந்த சம். இது இது சம் இந்த நம்பர்ஸ் வேற என்ன? இது இது இந்த சம்மோடது இல்ல. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 25,000 தேவ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஆ. இது வந்து 1/1/2022 வந்து 2023 வந்து ஓப்பனிங். கிளைம்ஸ் அன்பெய்ட் ஆன் 31/12/2023 வந்து க்ளோசிங். ஸோ இப்போ கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனிங் தேவ் இதுதான் தேவ் அது நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதாவது நீங்க க்ளோசிங் இருக்குல்ல கண்ணா 35,000. அத வந்து கிளைம்ஸ் இன்கர்ட் அதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ்லாம் மட்டும் அத ஆட் பண்ணிட்டு ஓப்பனிங் இருக்குல்ல அத மைனஸ் பண்ணணும். இப்ப கிளைம்ஸ்ல வந்து 2,35,000 அதே லீகல் எக்ஸ்பென்சஸ் ரிகார்டிங் கிளைம்ஸ் வந்து ஒரு 5,000. ஸோ 2,35,000 பிளஸ் 5,000 பிளஸ் 35,000 மைனஸ் 20,000. இதா? இல்ல இல்ல தேவ், இல்ல இல்ல. இல்ல இல்ல ஷுவரா க்ளோசிங் மட்டும் இருக்காது. ஏன்னா பிஎன்எல் கான்செப்டே டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. கண்டிப்பா ஷுவரா இது கரெக்ட் கண்ணா. 2,35,000. உங்களுக்கு டவுட்னா நான் வேணா அந்த பிஎன்எல் ஏதாவது ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். ஆமா க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் தான் தேவ் ஷுவர். இருங்க நான் பிஎன்எல் ஏதாவது வந்து அனுப்பிச்சு விட்றேன். இங்க பாருங்க தேவ், இங்க ஒரு சம்ல இருக்கு. ஆமா. தேவ் அதே அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க.
நான் கிளைம்க்கு தான் சொல்றேன். கிளைம்க்கு தான் அனுப்பிச்சிருந்தேன். இதோ இருக்கே இது. அவுட்ஸ்டாண்டிங் அன்பெய்டு தான். அவுட்ஸ்டாண்டிங், அன்பெய்டு ஒண்ணு தானே. க்ளோசிங் ஆட் பண்ணணும். ஓப் ஓப்பனிங் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ம். அந்த வருஷத்தோட இல்ல, இல்ல, இல்ல. ஆனா இந்த 35,000 நீங்க பேலன்ஸ் ஷீட்ல அவுட்ஸ்டாண்டிங் இதுல காமிக்கணும். ம். இந்த சம் நம்ம போட்டிருக்கோம் தேவ். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓ! சாரி, சாரி. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 25,000. நான் போட்டு காமிக்கட்டுமா அந்த சம்ம? ஒரு நிமிஷம். இல்ல இது வந்து எக்ஸர்சைஸ் சம் தேவ். 34th சம். ஆ இது நம்ம கிளாஸ்ல போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த சம். இதுலயா? அந்தந்த ஷெட்யூல்க்கு ஆன்சர் இருக்கான்னு தெரியலையே. நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து 31st சம்மு. இது ஒரு நிமிஷம். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் தேவ். ஒரு நிமிஷம். இதுதான் அந்த ஓப்பனிங் வர்சஸ் க்ளோசிங். மேம் ஒண்ணு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, கேட்டீங்களே ஃபர்ஸ்ட். அது அந்த சிச்சுவேஷன் நினைக்கிறேன். அது ஃபேவரபிள்னா ஆட் பண்ணணும்.
அன்ஃபேவரபிள்னா டிடெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் தான். நான் அது போட்டு காமிக்கிறேன் தேவ், பாருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ கிளைம்ஸ் பெய்டு வந்து 235. ஸோ 235. அப்புறம் லீகல் எக்ஸ்பென்சஸ் ரிகார்டிங் கிளைம்ஸ் 5. Premium received 600. Reinsurance premium 60. Commission 100. Expenses of management 150. Provision against unexpected risk on 1/4 வந்து 260. Claims unpaid on 1/4/2016 20. Claims unpaid on 31/3/2017 35. அவ்வளவுதான்ல சம்மா. க்ளோசிங் ரிசர்வ் வந்து எனக்குன்னா இந்த சம்மோட ஆன்சர் தான் இப்ப ஒர்க் அவுட் பண்றது. அதான் தேவ் பண்றேன். இப்போ இதுல வந்து தேவ் ஒரே ஒரே நிமிஷம் தேவ், ஒரே நிமிஷம், சாரி தேவ். க்ளோசிங் அடிஷனல் ரிசர்வ் வந்து 150,000. ஓகேவா? ஓப்பனிங் வர்சஸ் க்ளோசிங், அதாவது ஓப்பனிங் வர்சஸ் க்ளோசிங் வந்து ஃபேவரபிளா இருந்ததுன்னா யூ ஷுட் ஆட் த டிஃபரன்ஸ். இது என்னன்னு சொல்றேன் தேவ். இங்க ஓப்பனிங் வந்து 1649. க்ளோசிங் ப்ரொவிஷன் வந்து ஆமா ஓப்பனிங் வந்து 1649. க்ளோசிங் ப்ரொவிஷன் வந்து எவ்வளவு வருது நம்மளுக்கு? அடிஷனல் ரிசர்வ்ஸோட சேர்த்து ஆமா இது வந்து இது 1039 வருது. இப்ப வந்து இங்க ஓப்பனிங் ப்ரொவிஷன் இருக்குல்ல தேவ், 16 இல்ல ஓப்பனிங்
ஆமா. ஓப்பனிங் ப்ரொவிஷன விட க்ளோசிங் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகுதுல்ல தேவ். கரெக்ட்டா? சோ ஓப்பனிங் ப்ரொவிஷனோட க்ளோசிங் ப்ரொவிஷன் வந்து கம்மியாகுறதுன்னா, இட் இஸ் அ ஃபேவரபிள் சிச்சுவேஷன் தான் இல்லையா? அதனால நீங்க அந்த டிஃபரன்ஸ வந்து யூ ஷுட் ஆட் த டிஃபரன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா தேவ்? ஆ க்ளோசிங் அதிகமா இருந்தா, இன்னும் நம்ம வந்து ப்ரொவிஷன் ஜாஸ்தியா கிரியேட் பண்ணி, P&L இன்னும் பாதிக்கப்படுறதுல்ல. ப்ராஃபிட் கம்மியாகுறது. அதனால அந்த டிஃபரன்ஸ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். பட் இங்க வந்து ஓப்பனிங் வந்து இந்த சிச்சுவேஷன்ல ஓப்பனிங் ஜாஸ்தியாயி, க்ளோசிங் கம்மியா இருக்கிறதுனால, இந்த டிஃபரன்ஸ நான் ஆட் பண்றேன் அப்டின்றாங்க. இப்ப இதே சிச்சுவேஷன் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க ஓப்பனிங் வந்து எனக்கு வந்து 260. ஆமா அவ்வளவுதான் தேவ். அடிஷனல் ரிசர்வ் 150,000 கண்ணா. அதான் அது 2த்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப வந்து க்ளோசிங் ப்ரொவிஷன் வந்து ஆமா. இப்ப அடிஷனல் ரிசர்வ் வந்து 150,000 உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்டா குடுத்தாங்கன்னா, க்ளோசிங் ப்ரொவிஷனோட அதுவும் ஒரு ப்ரொவிஷனா ஆட் ஆகுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 2மே சேர்த்து இப்ப இது 889 தான் நம்மளோட டிஸ்கஷனே. அடிஷனல் ரிசர்வ் கொஸ்டின்னா அது 2த்தையும் எடுத்து, க்ளோசிங்க்கும், ஓப்பனிங்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க தேவ். க்ளோசிங் கம்மியா இருக்குன்னா, அது பெனிஃபிட் டு த ஆர்கனைசேஷன்றதுனால அந்த டிஃபரன்ஸ ஆட் பண்றோம். ஓகேவா? ஒருவேள எனக்கு க்ளோசிங் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்டின்னா, அந்த டிஃபரன்ஸ மைனஸ் பண்ணுவோம். இப்ப இதே லாஜிக் இங்க. ம், ம். ஆமா. கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்கண்ணா. ஓகேவா? மேண்டேட்டரியா பண்ணுங்க. இப்ப இதுல அப்ளை பண்ணி பாருங்க தேவ். இப்ப இங்க ஓப்பனிங் 260ல, க்ளோசிங் வந்து 270. ஓப்பனிங்க விட க்ளோசிங் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இட் இஸ் அன்ஃபேவரபிள். அப்ப இந்த டிஃபரன்ஸ் 10 வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணி பார்க்கலாமா? இது புரிஞ்சதில்ல தேவ் உங்களுக்கு? அதாவது இப்போ ஓப்பனிங்க்கு வந்து இப்ப லெட்ஸ் டேக் இந்த 800 இது இல்லாம பார்க்கலாம். இப்போ பிரீமியம்க்கு வந்து ஆ 800 260 இல்லன்னா என்ன ஆகும்? இந்த வேல்யூ தான் வரும். 540 தான் வரும். ஓகே. சோ 540 மைனஸ் 10 530. புரியுதா தேவ்? எப்படி வேணாலும் பண்ணலாம் தேவ் நீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேவரபிள்னா எது? ஓப்பனிங் ஓட க்ளோசிங் கம்மியா இருக்கிறது. அன்ஃபேவரபிள் எது? ஓப்பனிங்க விட க்ளோசிங் அதிகமா இருக்கு. இது பேலன்ஸ் ஷீட் கிடையாது கண்ணா. இந்த ரூல் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் தேவ். ஆனா தேவ் நீங்க இந்த க்ளோசிங் ரிசர்வ் எதுல கால்குலேட் பண்ணணும்னா, க்ளோசிங் ரிசர்வ் டு பி கால்குலேட்டட் ஆன் நெட் பிரீமியம். நெட் பிரீமியம்னா நான் அந்த ரீஇன்சூரன்ஸ் மைனஸ் பண்ணி மறந்துடாதீங்கன்னா. தேவ் ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா?
என்ன சாப்பிட்டீங்க? நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்கல்ல பாவம் காத்தாலேருந்து. ஊட்டி விட்டாங்களா? சரி. உங்களுக்கு பசிக்கிறதுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க அண்ணா. நீங்க போய் சாப்பிட்டே வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பாடு இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது. தேவ் இப்போ ஆ ஒரு 2:00 மீட் பண்ணலாமா தேவ்? உங்களுக்கு ஓகேவா? 2:00 மீட் பண்ணலாம். 3:00 சரி 3:00 வாங்க. ஓகே கண்ணா. பை பை. ஆ தேங்க் யூ.